சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். மலையாறு கூரழ வேல் வாங்கினானே வணங்கி, மலையாறு கூரழ வேல் வாங்கினானே வணங்கி, அன்பின் நிலையான மாதவம் செய்குமீனோ, அன்பின் நிலையான மாதவம் செய்குமீனோ, நும்மை நேடி வரும் தொலையா வழிக்கு பொதி சோறும் உற்ற துணையும் கண்டி, இலையாயினும் வெல்தது, இலையாயினும் வெல்தது, ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே, இலையாயினும் வெல்தது, ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே. ஏ ஏ 51வது கந்தர் அலங்காரம். இது உலகத்துக்கு செய்யக்கூடிய நல்ல உபதேசம். நம்மிடத்திலே ஒன்று இருக்குமானால் அதை அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்காமல் இருந்தால் அது பாவம், தவறு, சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய துரோகம். நாமெல்லாம் பணத்துக்கு சொந்தக்காரர்கள் இல்லை, பணத்துக்கு காவல்காரர்கள். அந்த பணத்தை ஒழுங்காக பயன்படுத்தினால் அந்த காவல் நம்மிடத்திலே இருக்கும். இல்லாவிட்டால் வேறு யாருக்காவது அந்த பணம் மாற்றப்படும். கொடுங்கள், ஏதாவது கொடுங்கள். வெந்ததாயிலும் வேகாததாயிலும் கொடுங்கள். இலையாவது கொடுங்கள். இலையின என்ன, கீரை, அதையாவது கொடுங்கள். அட, வெற்றிலையாவது கொடுங்கள். வந்து கேட்பவனுக்கு கொடுங்கள். அப்படி கொடுத்தால்தான் உங்கள் வினை போகும் என்பது உலகுக்கு உபதேசம் செய்யக்கூடிய இந்த திருப்பாடல். அப்படி கொடுக்கிற பொழுது என்ன செய்யணும்? முருகனை வணங்கி கொடுக்கணும். சார், வணங்காம கொடுத்தா என்ன ஆகும்? அந்த நன்மைக்கு இன்னொரு பிறவி வந்து சேரும். வணங்கி கொடுத்தால் இந்த பலன் முருகனை சேர்ந்து விடும். புதிதாக வினை நமக்கு வந்து சேராது. முருகன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வான். நான் கொடுக்கிறேன் என்று சொல்லாமல் ஆண்டவனுடைய கருவி நான் என்று எண்ணினால் பலன் பகவானை போய் சேர்ந்துவிடும். மலையாறு கூரளவேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவன் செய்குமினோ, நும்மை நேடி வரும் தொலையாவடிக்கு பொதிசோறும் உற்ற துணையுங் கண்டீர், இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே. வந்து கேட்கிறவன் பகிர்ந்து ஏற்றவன். அவனுக்கு என்ன செய்யணும்? இலையாயினும் இலக்கரியவாவது போடும். வெந்தது ஏதாயினும், அட, வேகாததை நீ வச்சுக்கோ. வேகாததுன்னா சமைக்காததுன்னு அர்த்தம். சமைச்சதுல கொஞ்சத்தையாவது அவனுக்கு போடு. இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே. உன்னிடத்திலே வந்து யாசித்தவனுக்கு ஏதோ கொஞ்சமாவது கொடு. அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? மலையாறு கூரளவேல் வாங்கினானை
கிரௌஞ்ச மலையானது ஆறுண்ண வழிகாணப் பிளக்குமாறு வேல் வாங்கிய பெருமானை அன்போடு வணங்கி இந்த நிலையான மாதவத்தைச் செய். அடியார்களுக்கு கொடுப்பது நிலையான மாதவம். இப்படி செய்தால் அவனை அன்போடு வணங்கி கொடுத்தால் இந்த பலன் நம்மைச் சேராது. இறைவனை அன்போடு வணங்க வேண்டும். உலகம் மெச்சுவதற்காக கொடுக்கக்கூடாது. இறைவனை வணங்கி நிலையான மாதவன் செய்வது என்பது அடியார்களுக்கு கொடுப்பது. இது எப்படி உதவுமா? தொலையா வழிக்கு பொதிசோறும் உற்ற துணையுங்கண்டீர். யமதர்மராஜா நம்மளை கூட்டிட்டு போற பொழுது அந்த வழி தொலையாத வழி. அங்கே நமக்கு சாப்பிடுறதுக்கு என்னமாவது வேணும், அது பொதிசோறு. துணைக்கு ஆள் வேணும். நீ பண்ணன தான தர்மங்கள் தான் உனக்கு துணையாய் வரும். மறந்தராதே, யமபுரத்துக்கு செல்லக்கூடிய வழி மிகுந்த துயரமானது. பசியின் தாகமும் வரும். அடியார்களுக்கு சோறு போட்டால் அந்த புண்ணியம் உனக்கு பசியின் தாகமும் இல்லாமல் உன்னை யமலோக பாதையில் அழைத்துச் செல்லும். எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊர்க்குச் செல்லும். வழியும் துயரும் பகரீர் மறந்தவர்க்கே என்றும் கந்தர் அலங்காரத்தில் பேசுவார். ஏழைகளுக்கு உணவு கொடுத்தால், கைப்பொருள் உண்டான பொழுது கரவாது அறஞ்செய்தால், காக்கையைக் கண்டாவது அறிந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாயிருக்கும். தவம் செய்பவனுக்கு அது கடுமையான தவம். பசியை பொறுப்பது என்பது ஒரு தவத்துக்கு ஒப்பானது. பசியை பல நாள் பொறுத்து பட்டினி கிடந்து தவம் செய்பவனை விட வறியவர் பசியை ஆற்றக்கூடியவன் சிறப்பானவன். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இந்த பாட்டில் இலையாயினும் என்பதற்கு ஒன்றும் இலையாயினும் அப்படின்னு அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். வெந்தது ஏதாயினும் கொடுங்கள் போதும், ஏற்றவர்க்கு கொடுங்கள். மலையாறு கூறல வேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவன் செய்குமினோன். நும்மை நேடி வரும் தொலையாவடிக்கு பொதிசோறும் உற்ற துணையுங் கண்டீர். இலையாயினும் வெந்தது ஏதாயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே. தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். முருகனை வணங்கி ஏற்றவர்க்கு முடிந்ததைக் கொடுங்கள். அப்படி கொடுக்கப்பட்டது உங்களுக்கு மரண யாத்திரையில் கட்டமுதாக வரும், துணையாக வரும். பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என்பதும் இங்கே நினைக்கத்தக்கது. சிகராத்திரி கூறிட்ட வேலும், சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செல்தமிழார். சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழார். பகராகும் பணிபாச சங்கிராம பணாமகுட. பகராகும் பணிபாச சங்கிராம பணாமகுட. நிகராட்சம பட்ச பட்சி தூரங்க நிருப குமரா. நிகராட்சம பட்ச பட்சி தூரங்க நிருப குமரா. குகராட்சச பட்ச பிட்சோபதீர குணதுங்கனே. குகராட்சச பட்ச பிட்சோபதீர குணதுங்கனே. குணதுங்கனே கந்தர் அலங்காரம் 52வது திருப்பாடல். முருகப்பெருமானே, உன்னை நான் செந்தமிழால் பாட வேண்டும் என்று கேட்கிறார் அருணகிரியார். இந்த பாட்டில் 13 பதங்கள் தமிழ், 17 பதங்கள் வடமொழி. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் இது. அவருக்கு தமிழும் தெரியும், வடமொழியும் தெரியும். ஆண்டவனை பற்றி விளக்கும் பொழுது வடமொழியில் விளக்குகிறார்.
அவனிடத்திலே விண்ணப்பம் வைக்கும் பொழுது தமிழ் மொழியில் வைக்கிறார். அப்படி ஒரு பாடல் இது. சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈ பணிபாச சங்கிராம பணாமகுட நிகராட்சமபட்ச பட்சி துரங்க நிருபகுமரா உகராட்சசபட்ச விட்சோபதீர குணதுங்கனே. பாட்டில் சில பேருக்கு பின்னால உள்ள வரி படிக்க கடினமாயிருக்கும். பழகினால் படிக்கலாம். பாசக்கயிறு போன்ற போர் செய்வதற்கு உரிய பாம்பினுடைய படத்தின் மகுடங்களை பொடியாக்கக்கூடியது மயில். மயில் இந்த பாம்ப வாயில கவ்விக்கிட்டு இருக்கும். அதை சொல்றார். பாச சங்கராம பணாமகுட, பாச சங்கராம பணாமகுட நிகராட்சம பட்ச பட்சி துரங்க நிருபகுமரா உகராட்சச பட்ச விட்சோபதீர குணதுங்கனே. பட்ச பட்சி துரங்கன்னா சிறைகளோடு கூடிய மயிலை வாகனமாக உடைய பெருமானே. நிருபன்ன தலைவன் அர்த்தம், குமாரன்ன குமாரக்கடவுள்னு அர்த்தம், குகன்ன குகையில் வசிப்பவன் அர்த்தம், ராட்சச பட்ச விட்சோபன்னா அரக்கர்கள் பக்கத்திலே வெறுப்பு கொண்டவன் அர்த்தம், தீரன்ன தைரியமுள்ளவன் அர்த்தம், குணதுங்கன்னா அருட்குணத்தை உடையவன் அர்த்தம். சிகராத்திரி கூறிட்ட வேலும் சிகரங்களை உடைய கிரௌஞ்ச மலையை பிளந்த வேலும் செஞ்சேவலும் செம்மையான கோழிக் கொடியும், இந்த ரெண்டையும் செந்தமிழால் தமிழ் பாடல்களால் பகரக்கூடிய ஆர்வத்தை எனக்கு கொடு என்று கேட்கிறார் இந்த பாடலில். சிகராத்திரி கூறிட்ட வேல், சிகரம் அத்திரி, உயர்ந்த சிகரங்களை உடைய மலை, கிரௌஞ்ச மலையை பிளந்தது வேல், அதை குறிப்பிடுகிறார். நக்கீரருக்காக திருப்பரங்குன்றத்தில் கற்கிமுகி என்ற ஒரு பெரிய அசுரனை, மலை போன்றிருந்த அசுரனை கொன்றதும் இந்த வேல். மலைதொலை உருவச் சென்ற வேலன என்பது திருப்புகழ். சேவலை பாட வேண்டும். சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் அஞ்ஞான இருள் விடியுமாறு கூவக்கூடியது செஞ்சேவல். செந்தமிழால் பகரார்வம் ஈ, இதை நான் தமிழால் சொல்லக்கூடிய ஆர்வத்தை ஈன்னு சொல்றார். ஈன்னு ஒரு வார்த்தை, தான்னு ஒரு வார்த்தை, கொடுன்னு ஒரு வார்த்தை. இழிந்தவன் உயர்ந்தவன்பால் கேட்கும் பொழுது ஈன்னு கேட்கணும். சமமானவர்கள் தான்னு கேட்கலாம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்பால் கேட்கும் பொழுது கொடுன்னு கேட்கணுமா. நன்னூல் இப்படியெல்லாம் சொல்லுது. ஈ தா கொடு எனும் 3 முறையே இழிந்தோன் ஒப்போன் மிக்கோன் இறப்புரை. முருகப்பெருமான் உயர்ந்தவன், நான் ரொம்ப இடிந்தவன், அதனாலே ஈ என்று கேட்கிறார் அருணகிரியார். சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகர ஆர்வம் ஈ என்று கேட்கிறார். பக்கரை விசித்திரமணி பொற்கலன இட்டனடை பட்சியனு முக்கிறதுரகமுனீவன் பக்குவமலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சைதரு சிற்றடியும் முற்றிய பன்னிருதோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமொடு செப்பென எனக்கருள்கை மறவேனே என்பது திருப்புகள் பாடல். இதையெல்லாம் வைத்து பாட வேண்டும். எதை வைத்து பாட வேண்டும்? வேலை பாட வேண்டும், மாலையை பாட வேண்டும், சேவலை பாட வேண்டும். சேவலுக்கு மதிப்பு அதிகம், வேலுக்கு மதிப்பு அதிகம். இதை தமிழில் பாட வேண்டும் என்று கேட்டுவிட்டு வடமொழியில் பாடுகிறார். சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈ பணிபாச சங்கிராம பணாமகுட நிகராட்சமபட்ச பட்சி துரங்க நிருபகுமரா யுகராட்சசபட்ச விட்சோபதீர குணதுங்கனே. இறைவனே, மயிலை வாகனமாகப் பெற்ற பெருமானே, குமாரக் கடவுளே, அரக்கர்கள் பக்கத்தில் வெறுப்புள்ளவனே, தூய அருட்குணம் கொண்டவனே, உன்னை பாடக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு. தமிழால் பாட வேண்டும். ஏன் தெரியுமா? தமிழ் என்று முழ தென்தமிழ் அம்புவி தனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்பொடு துதிக்க மனம் அருள்வாயே என்று கேட்கிறார். தமிழால் பாட வேண்டும். நீ நிருபன் தலைவன், குகன் மனக்குகையில் வசிப்பவன், நிருதரார்க்கொரு காலாஜேஜய என்ற மாதிரி ராட்சசர்கள் பால் நீ கோபத்தை உடையவன்,
முருகப்பெருமானே, குமாரமூர்த்தியே, அசுரகுல காலனே, அருட்குணக் கடவுளே, உன்னுடைய வேலாயுதத்தையும் சேவலையும் அன்போடு உனக்கு விருப்பமான தமிழால் பாடக்கூடிய வாய்ப்பை கொடு என்று கேட்கக்கூடிய அழகிய தமிழ் வேண்டுகோள் இது. வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை, வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை, மெய்யன்பினால் பாடி கசிந்து உள்ள போதே கொடாதவர், மெய்யன்பினால் குமரனை பாடி கசிந்து உள்ள போதே கொடாதவர், பாதகத்தால் தேடிப் புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடிக்கிறே சித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே, வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே, தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடிக்கிலே சித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே, ஐம்பத்தி மூன்றாவது கந்தர் அலங்காரப் பாடல். உலகுக்கு உபதேசம் பண்ணுவது இது. நீங்கள் வாழ்நாளை வீணுக்கு மாய்த்து விட்டீர்களே, பொருளை தேடினீர்களே, தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து விட்டீர்களே, இதெல்லாம் வேண்டாம். கையிலே பொருள் உள்ள போது, காலம் உள்ள போது, நினைப்புள்ள போது அந்த வேடிச்சியினுடைய கணவனாயிருக்கக்கூடிய முருகனை பாடி கசிந்து அடுத்தவருக்கு கொடுங்கள். இதுதான் இந்த பாடல். வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி கசிந்து உள்ள போதே கொடாதவர், பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே. வேடிச்சி, வேடிச்சின்னா யாரு? வேடனுக்கு பெண்பால் வேடு வச்சி, அதை வேடிச்சி என்று பேசுகிறார் இவர். வள்ளியம்மையார். வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை, வள்ளியம்மை ஞானத்துக்கு அடையாளம். அவள் கொங்கை என்பது அந்த ஞானத்தினுடைய பக்திக்கு அடையாளம். சுந்தர ஞான மென்குரமாது தன் திருமார்பில் அணைவோனே. ஞானத்திலே பரஞானம் அபரஞானம்னு ரெண்டு உண்டு. பரஞானம் என்பது அனுபவ ஞானம், அபரஞானம் என்பது கலைஞானம். இந்த ரெண்டும் வள்ளி நாச்சியாருடைய கொங்கைகள். இதெல்லாம் அடையாளம். வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை என்றால் நம்முடைய ஞானத்தை விரும்பக்கூடிய பெருமானி. பெரும்பைம்புனத்திருள் சிற்றேனல் காக்கின்ற வேதை கொங்கை விரும்பும் குமரனை. இலகு சிலை வேடன் கொடியின் அதிபார இருதன வினோதப் பெருமாள்தான். இதெல்லாம் நினைப்பில் வைக்க வேண்டியவை. வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடி பாடணும், அன்போடு பாடணும், என்புருகி பாடணும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழுங் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமையின் நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர். இது ராமலிங்க சுவாமி வாக்கு. இப்படி கும்பிட வேண்டும். வேடிச்சு கொங்கை விரும்பக்கூடிய பெருமானை அன்போடு கும்பிட்டு பாடி கசிந்து கையில இருக்கிற போதே கொடுத்துடணும்.
இந்த பணம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது. உள்ள போதே கொடாதவர். இன்னைக்கு கையில பணம் இருக்கு, உழைப்பு இருக்கு, அறிவு இருக்கு, உள்ள போதே நல்வழியில் செலவழி. கைத்துண்டாம் போதே கரவாது அறஞ்செய்மின். இருக்கிற போது கொடுத்துறணும். கொடுக்கலன்னா என்ன ஆகும்? அதத்தான் கடுமையா சொல்றார். கொடுக்காதவர் பாதகத்தால் தேடி தீய வழியில் அந்த பொருளை தேடியிருப்பார்கள். அது போய்விடும். அடுத்தவன் வருந்த ஈட்டிய பொருள் தான் வருந்த அழிந்து போய்விடும். அடக்கொண்ட எல்லாம் அழப்போம், இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. வள்ளுவர். தீவினை விட்டு ஈட்டல் பொருள். ஔவையார். சாதாரணமான மக்கள் அடியார்களுக்கு கொடுக்காத செல்வம் எப்படி தெரியுமா? பாதகத்தால் தேடி புதைத்து. தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கும் கொடுக்க மாட்டான், புதைச்சு வச்சிருப்பான். திருட்டில் கொடுத்து அதை எவனாவது தூக்கிட்டு போடுவான். திகைத்து இழைத்து வாடி கிளேசித்து எம் பணம் போச்சே என்று உள்ளம் திகைத்து வாடி வருந்தி வீணாக இறந்து போய்விடுவார்கள். அடியார்களுக்கு கொடுக்காத பணம் இப்படித்தான் போகும். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். நம்பன் அடியவர்களுக்கு நல்காத் திரவியங்கள் பம்புக்காம், பேய்க்காம், பரத்தையற்காம், வம்புக்காம், கொள்ளைக்காம், கள்ளுக்காம், கோபுக்காம், சாவுக்காம், கள்ளர்க்காம், தீக்காகுங்கான். ஒரு பழைய பாட்டு. ஊழிற் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அத்தமெல்லாம் ஆழப் புதைத்து வைத்தால் வருமோ நும் அடிப்பிறகே என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானே, வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை நான் வழிபடுகிறேன். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். மெய் அன்பினால் பாடுங்கள், கசியுங்கள், உள்ளபோதே கொடுங்கள். பாதகத்தால் தேடி புதைக்காதீர்கள். திருட்டில் கொடுக்க வேண்டிய நிலை வந்துவிடும். முருகப்பெருமானை வழிபட்டு கையில் உள்ள பொழுதே ஈகை செய்யுங்கள். வள்ளி மணவாளனுக்கு வள்ளல்னு பேரு. வள்ளிக்கு பெண்பால் வள்ளல் இல்ல, வள்ளிக்கு ஆண்பால் வள்ளல். வள்ளி மணவாளராகிய வள்ளலை வாழ்த்தி உருகி அறஞ்செய்யாதவர் பொருளை வரிதே போக்கி பயனற்று அழிவார்கள் என்பது இந்த பாடலின் கருத்து. இருக்கிற போதே கொடுங்கள், முருகனை வாழ்த்தி கொடுங்கள் என்பது அருணகிரிநாதருடைய உபதேசம். சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்பே தளர்ந்தவர்க்கு ஒன்று. சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்பே தளர்ந்தவர்க்கு ஒன்று. ஈகைக்கு எனை விதித்தாயிலையே, ஈகைக்கு எனை விதித்தாயிலையே, இலங்காபுரிக்கு போகைக்கு நீ வழிகாட்டு என்று. இலங்காபுரிக்கு போகைக்கு நீ வழி காட்டு என்று போய் கடலுக்கு கொழுந்த வாகை சிலை வளைத்தோ. வாகை சிலை வளைத்தோன் மருகாமயில் வாகனனே, மயில் வாகனனே, மயில் வாகனனே. ஏ ஐம்பத்தி 4வது திருப்பாடல். இதுவும் தன் குறையை கூறக்கூடிய பாடல். கடவுளே, சாகிறேன் பிறக்கிறேன், இது இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. தளர்ந்தவர்களுக்கு ஒன்றை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. இப்படி நான் இருக்கலாமா என்று தன் குறை கூறக்கூடிய பாடல் இந்த பாடல். ராமச்சந்திரமூர்த்தி கடலில் அணை போட வேண்டும் என்று எண்ணிய பொழுது
வருண பகவான் வரவில்லை. 7 நாள் தவங்கிடந்தார், வரவில்லை. அம்பை எடுத்து தொடுக்கத் தொடங்கிவிட்டார். வருணன் வந்து சேர்ந்தான். அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது பேசுகிறார் அருணகிரியார். அதற்கப்புறம் அணை கட்டி வர்ணனிடத்திலே வழியை கேட்டு இலங்கைக்கு போனார் ராமச்சந்திரமூர்த்தி. அவருடைய திருமருகனாகிற முருகனை நினைக்க வேண்டும். முருகா, எனக்கு அந்த வாய்ப்பை தரவில்லையே என்று கேட்கிறார் அருணகிரியார். சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி. சாகுறோம் பிறக்கிறோம், சாகுறோம் பிறக்கிறோம். வாழ்க்கை வீணா போச்சே. காட்டில எரிஞ்ச நிலவு வீணா போயிரும், கடல்ல பெஞ்ச மழை வீணா போயிரும், கலர்ல விதைச்ச விதை வீணா போயிரும், ஆத்துல கரைச்ச புலி வீணா போயிரும், அறிவில்லாதவனுக்கு சொன்ன அறம் வீணா போயிடும். எனக்கு இப்படி ஆகிவிட்டதே. சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி தடர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என்னை விதித்தாயிலையே. பிறப்பதும் இறப்பதுமாகவே என் வாழ்க்கை வீணாய்ப் போய்விட்டதே. சாகைக்கும் மீண்டு பிறக்கைக்கும் அன்றி தளர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என்னை விதித்தாயிலையே. இந்த பிறவியை பெற்றால் இனி பிறவாமல் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். பெருதற்கரிய பிறவியைப் பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேணார் பெருதற்கரிய பிராணிகளெல்லாம் பெருதற்கரியதோர் பேரிழந்தாரே என்பது நம்முடைய திருமந்திரம். ஒரு சிறந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்பொழுது நாம் இருப்பவர், இல்லாவிட்டால் இருந்தும் இறந்தவர். சில பேர் இருக்கும் பொழுதே இறந்து போவார்கள். சில பேர் நல்ல காரியங்களை செய்துவிட்டு இறந்த பின்னாலும் வாழ்வை பெறுவார்கள். அதுதான் நமக்கு வேண்டும். அடுத்தவனுக்கு ஈய வேண்டும். மாய்ந்தவர் மாய்ந்தவர் அல்லர்கள். மாயாது ஏந்திய கைகொடு இறந்தவர் எந்தாய். வீந்தவர் என்பவர் வீந்தவரேனும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரே என்பது கம்பசித்திரம். ஈந்தவர் அல்லது இருந்தவர் ஆரே. கொடுக்க வேண்டும், அறத்தை செய்ய வேண்டும். அப்படி எனக்கு விதிக்கவில்லையே. தடர்ந்தவர்க்கு ஒன்று ஈகைக்கு என்று என்னை விதித்தாயிலையே. அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி என்கிறார் திருவள்ளுவர். நம்ம ஒருத்தனுக்கு கொடுத்தோம்னா அவனுடைய மனசு குளிரும். பசியோட வர்றான், அவனுக்கு சாப்பாடு போட்டான், அவன் மனசு குளிரும். அந்த மனசுக்குள்ளே இருக்கிற சிவம் குளிரும். அதனாலே நம்ம நல்லா இருக்கலாம், நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இந்த மகிழ்ச்சிக்கு பேரு தெரியுமோ? ஈத்துவக்கும் இன்பம். திருவள்ளுவர் வச்ச பேரு ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கண்ணவர். அந்த மாதிரி தடர்ந்தவர்க்கொன்று ஈகைக்கு என்னை விதித்தாயிலையே. இலங்கைக்கு போற பொழுது அந்த இடத்திலே அணை கட்டுவதற்கு முன்னால் நீ வழிகாட்டுவாய் என்று கேட்டு கடலானது நெருப்பு பற்றுமாறு வெற்றி பொருந்திய கோதண்டத்தை வளைத்த ராமச்சந்திரமூர்த்தியின் மருகனே, மயில் வாகனப் பெருமாளே, எனக்கு இந்த வாய்ப்பை கொடு. திருமால் மருகனே, மயில் வாகனனே, இறப்பு பிறப்பு இரண்டையும் ஒழித்து அடியேனுக்கு தரும சிந்தனையை தர வேண்டும் என்று கேட்பது இந்த பாடலின் நோக்கம். ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார். ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தத்தே தேங்கார். ஆங்காரமும் அடங்கார் ஒடுங்கார் பரமானந்தத்தே தேங்கார். நினைப்பும் மறப்பும் மறார் பரமானந்தத்தே தேங்கார். நினைப்பும் மறப்பும் அறார். தினை போதளவும் ஓங்காரத்துள் ஒளிக்குள்ளே. ஓங்காரத்து உள் ஒளிக்குள்ளே புறுதல் உருவம் கண்டு. ஓங்காரத்து உள் ஒளிக்குள்ளே புறுதல் உருவம் கண்டு தூங்கார். கண்டு தூங்கார் உருவம் கண்டு தூங்கார். புறுதல் உருவம் கண்டு தூங்கார். தொழும்பு செய்யார்
யமதூதருக்கே ஐம்பத்தி ஐந்தாவது திருப்பாடல். உலகத்தை பார்த்து வருந்துகிறார் அருணகிரியார். இவர்கள் ஆங்காரத்தோடு கிடக்கிறார்களே, நான் எனது என்று வாழ்க்கையை முடித்து விடுகிறார்களே, ஒடுங்க மாட்டேன் என்கிறார்களே, பரமானந்தத்திலே தேங்கி நிற்கத் தெரியவில்லையே, நினைப்பும் மறப்பும் இருக்கிறதே, ஓங்காரத்துக்குள்ளே முருகனைக் கண்டு மகிழ்ந்து செயலற்று தூங்காமல் அவனுக்கு தொண்டு செய்யாமல் இருக்கிறார்களே, யமன் வந்தால் என்ன செய்வார்கள் என்று கேட்பது இந்த பாடல். இது நம்மளுக்காக அவர் பாடின பாட்டு. நம்ம யாரு? ஆங்காரமும் அடங்கார். ஆங்காரம்னா அகங்காரம், மமகாரம், நான் எனது, இந்த ரெண்டு நமக்கு நிறைய இருக்கு, கொஞ்சமில்ல. ஆங்காரமும் அடங்கார், ஒடுங்கார், பொறியும் புலனும் ஒடுங்கவில்லை, பரமானந்தத்தே தேங்கார், பேரின்ப வெள்ளத்தில் முழுகத் தெரியவில்லை, நினைப்பும் மறப்பும் மறார். அதென்ன நினைப்பு இல்லாம மறப்பு இல்லாம இருக்கிறது? அது சமாதி நிலை, இராப்பகலற்ற இடம் என்று பேசுவார் அருணகிரியார். நினைக்கவும் கூடாது, மறக்கவும் கூடாது, ரெண்டுக்கு நடுவிலே அவனோடு இணைந்திருக்க வேண்டும். இப்படி இருக்க மாட்டேன் என்கிறார்களே, நினைப்பும் மறப்பும் மறார். தினை போதளவும், தினை என்ன? ஒரு சின்ன தினை, சின்ன ஒரு தானியம், தினை அளவு காலங்கூட ஓங்காரத்துக்கு உள்ளே ஒளிரக்கூடிய ஜோதியான முருகப்பெருமான் திருவுருவத்தை தரிசித்து கருவி கரணங்கள் எல்லாம் ஓய்ந்து தூங்க மாட்டேன் என்கிறார்களே, இது என்ன தூக்கம்? எல்லாம் அடங்கிய நிர்குணம் பூண்ட தூக்கம். இப்படி செய்கிறார்களே, தொழும்பு செய்யார். தொண்டு செய்யாமல் வாழ்க்கை வீணாகிவிட்டது. ஒரு நாளைக்கு யமன் வருவானே, இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? மனுஷனுக்கு ஆங்காரம் ரொம்ப அதிகம். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். யான் எனதனச்சருவு மீன சமயத்தெவரும் யாரும் உணர்தற்கரிய நேர்மைக்காரனும். திருவகுப்பு. இந்த நான் எனது முதல்ல போகணும், அப்புறம் ஆண்டவனோட ஒடுங்கணும், ஐம்புலனையும் அடக்கி ஒடுங்கணும். ஆம மாதிரி ஐந்தில் ஒடுங்கில் அகலிடமாவது, ஐந்தில் ஒடுங்கில் அருந்தவமாவது, ஐந்தில் ஒடுங்கில் அரண்பதமாவது, ஐந்தில் ஒடுங்கில் அருளுடையாரே என்பது திருமந்திரம். இப்படி ஒடுங்கணும், பரமானந்தத்தே தேங்க வேண்டும். அதென்ன பரமானந்தத்தில் தேங்குவது? முகத்தினால் பார்க்காமல் ஆண்டவனை அகத்தினால் கண்டு அன்பு தருவது. முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம். மகட்கு தாய்தன் மணாளனோடாடிய சுகத்தை சொல்லனில் சொல்லுமாறு எங்கனே. அது மாதிரி மனம் அகன்று அந்தி பகலற்ற நினைவு வர வேண்டும். ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர், அந்தி பகலற்ற நினைவருள்வாயே. இப்படி வந்துட்டா பரமானந்தத்திலே தேங்கலாம். அதென்ன தேங்குவது? தண்ணீர் தேங்கி கிடக்கிற மாதிரி அசைவற்று கிடக்கலாம். நினைப்பும் மறப்பும் அற்று போய்விடும். நினைப்பு பகல், மறப்பு இரவு. இந்த ரெண்டும் இல்லாதது சமாதி நிலை. அது பலகாலம் பயின்றவர்க்குத்தான் கைகூடும். கருதா மறவா நெறி என்று கந்தர் அனுபூதி இதை பேசும். இந்த நிலையில் இவர்கள் இருக்க மாட்டேன் என்கிறார்களே. நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சம் வினைப்பற்றறுக்கும் விமலன் இருக்கும் என்பது திருமந்திரம். தினைப்போதளவும், தினையளவு நேரங்கூட ஓங்காரத்து உள்ளொளிக்குள்ளே முருகனைக் கண்டு தூங்க மாட்டேன் என்கிறார்களே. ஓங்காரத்துப்பொருளை ஐயனெனக் கருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே என்பது திருவாசகம். ஆங்காரமும் அடக்கி ஐம்புலனைச் சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதெக்காலம் என்கிறார் பத்திரகிரியார். இந்த தூக்கம் நம்ம தூக்கமல்ல,
இது காணக்கூடிய தூக்கம். தூங்கிக் கண்டார் சிவலோகமுன் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவயோகமுன் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபோகமுன் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் நிலை சொல்வதெவ்வாறே என்பது திருமந்திரம். சரி, இதெல்லாம் முடியலையே, ஆண்டவனுக்கு தொண்டாவது செய்தியா? அதுவும் கிடையாது. தொழும்பு செய்யார். கோயில்ல தொண்டு செய்யணும். புத்தேளிர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் மெடுகேன் கூத்தாடேன். மாணிக்க வாசகசாமி அழுகிறார். கடவுளே, உன் கோயிலை சுத்தப்படுத்தலையே, தொண்டு செய்யலையே. இப்படியெல்லாம் இருந்தால் யமதூதருக்கு இவர்கள் என்ன செய்வார்கள்? ஆங்கார அடங்கல, புலன் ஒடுங்கல, பரமானந்தத்தை தேங்கல, நினைப்பு மறப்பு மற்ற நிலை வரவில்லை. தினையளவு நேரங்கூட ஓங்காரத்துக்குள்ளே முருகனைக் கண்டு தூங்கவில்லை, தொண்டாற்றவில்லை என்றால் யமதூதருக்கு என்ன செய்வார்கள் என்று வருந்துகிறார் அருணகிரியார்.